பெற்றோரின் இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நாம் காணாத கலைஞனின் வழிகள்தான் எத்தனையோ. காலம் கடந்தாலும் கலைஞனுக்கு கை கொடுக்க ஒருவரும் இல்லை. கலையை ஊக்குவிக்க உற்சாகமான வார்த்தைகளே உறவுகளிடம் இல்லை. கலை ஆர்வம் இருந்தும் இச்சமுதாயத்தில் பலரால் புறக்கணிக்கப்பட்டோரும் உண்டு. பணம் ஒன்று மட்டுமே வாழ்க்கையில்லை என்று அறிந்து இசை மூலம் ஆன்மாவுக்கு ஆகாரத்தையும் தமிழ் இசை மற்றும் பண்பாட்டு கலைகளை வளர்க்க நான் இருக்கிறேன் என்று எழுந்து வரும் ஒவ்வொரு இளம் தலைமுறையினரும் ஊக்குவிக்கும். என் மனமே விழித்திரு. நீ கண்ணாடியாய் நினைத்து வீசி எறியும் வைரம்தானே உன்னை அலங்கரிக்க காத்து கிடக்கிறது. நீ கண்ணாடியாய் நினைத்து வீசி எறியும் வைரம்தானே உன்னை அலங்கரிக்க காத்து கிடக்கிறது. கல்லாய் கிடந்த உன்னைத்தானே சிலையாக வடிக்க ஒளி துடிக்கிறது. உருகொடுக்க தன்னை உண்மையாய் கொடுத்தால் போதும், ஒரு நாள் உனக்கும் சொந்தமாகும் இந்த மணிமகுடம். ஒரு விருட்சத்தில் சுவைமிக்க கனிகளை காண்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு எத்தனை உழைப்பு அவசியமாக உள்ளது தெரியுமா? விருட்சத்தின் விதையானது ஒரு மாணவனுக்கு அடையாளம். அது நல்ல நிலத்தில் விதைப்பது அவசியம். நாம் தேர்ந்தெடுத்த கல்லூரியை போன்று அவற்றை உரோமிட்டு சீர்படுத்தி பண்படுத்துபவர் அவசியம். அவர் நாம் ஆசிரியர்கள்தானே. இவற்றில் ஒன்று குறைவுபட்டாலும் விதை மரமாவதும் அதில் சுவையான கனிகளை காண்பதும் சற்று கடினமே. என் தாய் அகராதியை கூட தட்டி கழித்துள்ளேன். ஆனால் எனக்கு பிடித்த ஆசிரியர் என்னை சுட்டி காட்டி உணர்த்தும் போது அதை அப்படியே ஏற்றுள்ளேன். தந்தைக்கு நிகராக இடித்துரைத்து எத்தனை அறிவுரைகள் கூறினாலும் சலித்ததில்லை எனக்கு. நெறி சார்ந்த போதனைகள் எதையும் தட்டி கழிக்க நம் மனமும் கொள்ளாது. ஆசிரியர் பணியே அறப்பணி என்று தன் பணியில் மாணவரின் எதிர்காலத்தில் சலிப்பில்லாது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் என் இசை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம். என்றும் நன்றியுடன் நான் மாணவன்.